பரிணாமம் ஓர் அறிமுகம் எக்கரத்தை மையமாகக் கொண்டது. ஏ. சூழலியல் எக்காலஜி. பி. தாவரவியல் பாட்டனி. சி. புவியியல் ஜியாலஜி. டி. பரிணாமம் எவல்யூஷன். சரியான பதில் டி. பரிணாமம் எவல்யூஷன். சரியான விடை பரிணாமம் என்பது உயிரினங்கள் காலப்போக்கில் அடையும் படிப்படியான மற்றும் தொடர்ச்சியான மாற்றங்களை விளக்கும் உயிரியல் பிரிவாகும். இந்த தலைப்பு உயிரினங்களின் தோற்றம் மற்றும் அவற்றின் வளர்ச்சி மாற்றங்களை மையமாகக் கொண்டுள்ளது. வளிமண்டலம் பூமியின் மேற்பரப்பிற்கு மேலே எவ்வளவு தூரம் பரவியுள்ளது? ஏ. சந்திரன் வரை அப் டு த மூன். பி. பல கிலோமீட்டர்கள் மெனி கிலோமீட்டர்ஸ். சி. சில மீட்டர்கள் a few meters. டி. சில அடிகள் மட்டுமே only a few feet. சரியான பதில் பி. பல கிலோமீட்டர்கள் many kilometers. வளிமண்டலம் பூமியின் ஈர்ப்பு விசையினால் பிணைக்கப்பட்டு மேற்பரப்பிலிருந்து சுமார் 1600 கிலோமீட்டர் உயரம் வரை பரவியுள்ளது. இது ட்ரோபோஸ்பியர் முதல் எக்ஸோஸ்பியர் வரை பல அடுக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. பெரிசைக்கிள் அடுக்கிலிருந்து என்ன தோன்றுகிறது? ஏ. தாங்கு வேர்கள் ப்ராப் ரூட்ஸ். பி. வேற்றிட வேர்கள் அட்வென்டிஷியஸ் ரூட்ஸ். சி. பக்கவாட்டு வேர்கள் லேட்ரல் ரூட்ஸ். டி. ஆணி வேர்கள் டேப் ரூட்ஸ். சரியான பதில் சி. பக்கவாட்டு வேர்கள் லேட்ரல் ரூட்ஸ். பெரிசைக்கிள் என்பது வேரின் உட்பகுதியில் உள்ள அடுக்கு. இதிலிருந்து பக்கவாட்டு வேர்கள் உள்நோக்கிய திசுக்களிலிருந்து உருவாகின்றன. இது வேரின் கிளைகளை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. கோடையில் திறக்கப்பட்ட சோடா பாட்டிலில் ஏற்படக்கூடிய ஒரு சாத்தியமான சிக்கல் என்ன? ஏ. அது மெதுவாக கசியக்கூடும். பி. அது சில நேரங்களில் வெடிக்கிறது. சி. அது சுவையை மாற்றுகிறது. டி. அது எளிதில் திறக்கப்படாமல் போகலாம். சரியான பதில் பி. அது சில நேரங்களில் வெடிக்கிறது. சரியான விடை டி. சோகஸ்மெலி. கோடையில் வெப்பநிலை அதிகமாக இருக்கும்போது சோடா பாட்டிலுக்குள் உள்ள கார்பன் டை ஆக்சைடு வாயுவின் அழுத்தம் அதிகரிக்கிறது. இந்த அதிகப்படியான அழுத்தத்தை தாங்க முடியாமல் பாட்டில் சில நேரங்களில் வெடிக்க நேரிடுகிறது. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி விஷுவலிஸ்ட் OCV என்ற செயலி கரிம வேதியியலின் எந்த குறிப்பிட்ட அம்சத்தில் கவனம் செலுத்துகிறது? ஏ. ஹைட்ரோகார்பன்கள் ஹைட்ரோகார்பன்ஸ். பி. பாலிமர்கள் பாலிமர்ஸ். சி. ஆல்கஹால்கள் ஆல்கோஹால்ஸ். டி. கார்போஹைட்ரேட்டுகள் கார்போஹைட்ரேட்ஸ். சரியான பதில் ஏ. ஹைட்ரோகார்பன்கள் ஹைட்ரோகார்பன்ஸ். சரியான விடை OCV ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி விஷுவலைஸ்ட் செயலி மாணவர்களுக்கு ஹைட்ரோகார்பன்களின் கட்டமைப்பை முப்பரிமாணத்தில் 3D புரிந்து கொள்ள உதவுகிறது. இது கரிம வேதியியலின் அடிப்படை பாடமான ஹைட்ரோகார்பன்களை கற்பிக்க வடிவமைக்கப்பட்ட ஒரு கல்விச் செயலியாகும். எந்த செயல்முறை மூலம் உரங்களை பயிர்களுக்கு இடலாம்? ஏ. அறுவடை செய்தல் ஹார்வெஸ்டிங். பி. நீர்ப்பாசனம் இரிகேஷன். சி. உழுதல் பிளவுவிங். டி. களை எடுத்தல் வீடிங். சரியான பதில் பி. நீர்ப்பாசனம் இரிகேஷன். சரியான விடை டி. சோகஸ்மெலி. நீர்ப்பாசனத்தின் மூலம் உரங்களை இடும் முறை பெர்டிகேஷன் ஃபர்டிகேஷன் என்று அழைக்கப்படுகிறது. இது உரங்கள் நேரடியாக வேர் மண்டலத்தை அடையவும் உரங்கள் வீணாவதை குறைக்கவும் உதவுகிறது. பின்வரும் சாதனங்களில் எது பொதுவாக 7 கூறு காட்சி 7 செக்மெண்ட் டிஸ்ப்ளே ஐ பயன்படுத்துகிறது? ஏ. மின்கல மின்ஏற்றி பேட்டரி சார்ஜர். பி. இலக்கமுறை மானி டிஜிட்டல் மீட்டர். சி. ஒப்புமை கடிகாரம் அனலாக் கிளாக். டி. வெண்சுடர் விளக்கு இன்காண்டசென்ட் லைட் பல்ப். சரியான பதில் பி. இலக்கமுறை மானி டிஜிட்டல் மீட்டர். 4. 7 கூறு காட்சி என்பது எண்களை எளிமையாக காட்ட பயன்படும் ஒரு மின்னணு சாதனம் ஆகும். இது பொதுவாக டிஜிட்டல் கடிகாரங்கள் கால்குலேட்டர்கள் மற்றும் இலக்கமுறை மானிகளில் எண்களை தெளிவாக காட்ட பயன்படுகிறது. அட்டையின் உமிழ்நீரில் உள்ள இரத்த உறைவு தடுப்பானின் பெயர் என்ன? ஏ. வார்ஃபாரின் வார்ஃபரின். பி. ஸ்ட்ரெப்டோகைனேஸ் ஸ்ட்ரெப்டோகினேஸ். சி. ஹிருடின் ஹிருதீன். டி. ஹெப்பாரின் ஹெப்ரின். சரியான பதில் டி. ஹெப்பாரின் ஹெப்ரின். ஹெப்பாரின் என்பது உடலில் இரத்தம் உறைவதை தடுக்கும் ஒரு இயற்கையான வேதிப்பொருளாகும். இது மருத்துவ சிகிச்சைகளில் இரத்த குழாய்களில் இரத்தம் உறையாமல் இருக்க பயன்படுத்தப்படுகிறது.
தயாராகவுள்ள சாவி அமைப்பில் இரும்பு பட்டையின் திறந்த முனை எங்கே இருக்கும்? ஏ. மரப்பலகையின் பக்கத்தில். பி. முதல் ஆணியை தொடாமல் அதற்கு சற்று மேலே. சி. முதல் ஆணியின் மீது நேரடியாக. டி. முதல் ஆணிக்கு கீழே. சரியான பதில் பி. முதல் ஆணியை தொடாமல் அதற்கு சற்று மேலே. சரியான விடை பி. சோகஸ்மெலி ஒரு எளிய மின்சுற்று சாவியில் மின்சாரம் பாயாத நிலையில் இரும்பு பட்டை ஆணியை தொடாமல் சற்று மேலே இருக்கும். நாம் அழுத்தும் போது மட்டுமே அது ஆணியை தொட்டு மின்சுற்றை பூர்த்தி செய்யும். பின்வருவனவற்றில் குறிப்பிடப்படாத விதை விதைக்கும் முறை எது? ஏ. கையால் விதைத்தல். பி. ஊன்றுதல் டிப்ளிங். சி. விதை துரப்பணம் சீட் ட்ரில். டி. தூவுதல் பிராட்காஸ்டிங். சரியான பதில் டி. தூவுதல் பிராட்காஸ்டிங். 2. கொடுக்கப்பட்ட விருப்பங்களில் தூவுதல் என்பது பொதுவாக ஒரு சீரற்ற முறையாக கருதப்படுவதால் சில பாடப்புத்தகங்களில் முறையான விதைப்பு பட்டியலில் சேர்க்கப்படுவதில்லை. பாலின குரோமோசோம்கள் உட்பட ஒரு மனித பெண் குழந்தையில் உள்ள குரோமோசோம்களின் மொத்த எண்ணிக்கை என்ன? ஏ. 22Y. பி. 22X. சி. 44XX. டி. 44XY. சரியான பதில் சி. 44XX. சரியான விடை சி. சோகஸ்மெலி மனிதர்களில் மொத்தம் 23 ஜோடி 46 குரோமோசோம்கள் உள்ளன. இதில் 44 உடல் குரோமோசோம்கள் மற்றும் 2 பாலின குரோமோசோம்கள் அடங்கும். பெண் குழந்தைக்கு 2X குரோமோசோம்கள் XX இருப்பதால் அதன் மொத்த குரோமோசோம் அமைப்பு 44XX ஆகும். காப்பு செல்கள் நீரை இழக்கும்போது அவற்றின் நிலை என்ன மற்றும் இலைத்துளைக்கு என்ன ஆகிறது? ஏ. விரைப்புத்தன்மை இலைத்துளை மூடுகிறது. பி. விரைப்புத்தன்மை இலைத்துளை திறக்கிறது. சி. சுருங்கிய நிலை இலைத்துளை மூடுகிறது. டி. சுருங்கிய நிலை இலைத்துளை திறக்கிறது. சரியான பதில் சி. சுருங்கிய நிலை இலைத்துளை மூடுகிறது. சரியான விடை சி. சோகஸ்மெலி காப்பு செல்கள் நீரினை இழக்கும்போது அவை சுருங்கி தளர்ச்சியடைகின்றன. இதனால் இலைத்துளை மூடிக்கொள்கிறது. இது தாவரங்களில் நீராவி போக்கை கட்டுப்படுத்தும் ஒரு முக்கிய செயலாகும். செல் B2 இல் 60 என்ற மதிப்பு இருந்தால் B2 50 என்ற கோவையின் விளைவு என்னவாக இருக்கும்? ஏ. சரி ட்ரூ. பி. 50. சி. 10. டி. தவறு ஃபால்ஸ். சரியான பதில் ஏ. சரி ட்ரூ. 7. விரிதாள் மென்பொருளில் என்பது ஒரு ஒப்பீட்டுச் செயலி கம்பேரிசன் ஆபரேட்டர் ஆகும். இது முடிவைச் சரி ட்ரூ அல்லது தவறு ஃபால்ஸ் என வழங்கும். இங்கு 60 என்பது 50-ஐ விட பெரியது என்பதால் இதன் முடிவு சரி ட்ரூ என்பதாகும். சுருங்கும் மூலக்கூறுகளால் நீரின் மேற்பரப்பில் இருக்கும் விசைக்கான சொல் என்ன? ஏ. பரப்பு இழுவிசை சர்ஃபேஸ் டென்ஷன். பி. பாகுத்தன்மை விஸ்காசிட்டி. சி. ஒட்டுதல் அட்ஹீஷன். டி. கூட்டிணைவு கொஹெஷன். சரியான பதில் ஏ. பரப்பு இழுவிசை சர்ஃபேஸ் டென்ஷன். திரவ மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள கவர்ச்சி விசையினால் அதன் மேற்பரப்பு ஒரு இழுக்கப்பட்ட சவ்வு போல செயல்படுவதே பரப்பு இழுவிசை எனப்படும். இது நீர்த்துளிகள் கோள வடிவம் பெறுவதற்கும் பூச்சிகள் நீரின் மேல் நடப்பதற்கும் காரணமாகிறது. பூப்படையும் போது ஒரு பெண்ணிடம் தோராயமாக எத்தனை முட்டைகள் இருக்கும்? ஏ. 300 முதல் 400 வரை. பி. 1 முதல் 2 வரை மில்லியன். சி. 60,000 முதல் 70,000 வரை. டி. 7 மில்லியன். சரியான பதில் சி. 60,000 முதல் 70,000 வரை. சரியான விடை சி. சோகஸ்மெலி ஒரு பெண் பிறக்கும்போது அவளது அண்டகத்தில் மில்லியன் கணக்கான முட்டைகள் இருந்தாலும் பூப்படையும் போது அவை குறைந்து 60,000 முதல் 80,000 வரை மட்டுமே எஞ்சியிருக்கும். இவை முதன்மை நுண்பைகள் பிரைமரி ஃபாலிகிள்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. அப்பல்லோ திட்டத்தில் மொத்தம் எத்தனை பயணங்கள் உள்ளன? ஏ. 10. பி. 17. சி. 20. டி. 12. சரியான பதில் பி. 17. 8. நாசாவின் அப்பல்லோ திட்டத்தில் மொத்தம் 17 பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டன. இதில் அப்பல்லோ 11 முதல் முறையாக மனிதனை நிலவில் இறக்கியது.
1961 முதல் 1972 வரை இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது. எந்த தாதுவிலிருந்து இரும்பு முக்கியமாக பிரித்தெடுக்கப்படுகிறது? A. ஹேமடைட் ஹெமடைட். B. குப்ரைட் குப்ரைட். C. மேக்னடைட் மேக்னடைட். D. இரும்பு பைரைட் ஐரன் பைரைட். சரியான பதில் A. ஹேமடைட் ஹெமடைட். இரும்பு அதன் முக்கிய தாதுவான ஹேமடைட்டிலிருந்து Ab2O3 பெருமளவில் பிரித்தெடுக்கப்படுகிறது, ஏனெனில் இதில் இரும்பின் சதவீதம் அதிகம் மற்றும் எளிதில் பிரித்தெடுக்க முடியும். இது இரும்பின் மிக முக்கியமான ஆக்சைடு தாது ஆகும். இதயத்தை மூடியிருக்கும் பாதுகாப்பு சவ்வின் முழு பெயர் என்ன? A. பெரிகார்டியம் இரட்டைச் சுவர் சவ்வு. B. இதயச் சவ்வு. C. இரட்டைச் சுவர் பெரிகார்டியச் சவ்வு. D. பெரிகார்டியம். சரியான பதில் D. பெரிகார்டியம். 6. இதயம் பெரிகார்டியம் என்னும் பாதுகாப்பு உறையினால் சூழப்பட்டுள்ளது. இது இதயத்தை அதிர்ச்சிகளில் இருந்தும் உராய்விலிருந்தும் பாதுகாக்கும் ஒரு முக்கியமான அமைப்பாகும். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?